மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் மற்றும் சர்ஃபோஸின் புதிய தலைவராக சென்னை ஐஐடி முன்னாள் மாணவரான பவன் தவுலூரி என்பவர் நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கு முன் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸை வழிநடத்தி வந்த பனோஸ் பனாய், அமேசான் நிறுவனத்தில் இணைவதாக கடந்த ஆண்டு பதவியை ராஜினாமா செய்தார். பனோஸ் ராஜினாமாவுக்கு பின் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் மற்றும் சர்ஃபேஸ் குழுக்கள் தனித்தனி தலைமையின் கீழ் பிரிக்கப்பட்டன. இதில் சர்ஃபேஸ் குழுவை வழிநடத்தியது ஐஐடி மெட்ராஸின் முன்னாள் மாணவரான பவன் தவுலூரியே. மைக்கேல் பரக்கின் என்பவர் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் குழுவை வழிநடத்தினார். தற்போது மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் மற்றும் சர்ஃபேஸ் குழுக்களை மீண்டும் ஒன்றிணைத்து அதற்கு புதிய தலைவராக பவன் தவுலூரி நியமிக்கப்பட்டுள்ளார். ஏஐ தயாரிப்புகளை உருவாக்க மைக்ரோசாஃப்ட் புதிய முன்னெடுப்புகளை எடுத்து வரும் நிலையில் பவன் தவுலூரியின் நியமனம் கவனம் ஈர்த்துள்ளது. உலகின் முன்னணி டெக் நிறுவனங்கள் பலவற்றில் இந்தியர்கள் பலர் கோடிகளில் சம்பளம் பெற்று பணிபுரிந்து வருகின்றனர். அந்த வரிசையில் பவன் தவுலூரி இணைந்துள்ளார். சென்னை ஐஐடியில் இளங்கலை பட்டம் முடித்த பின் பவன் தவுலூரி 1999 அமெரிக்காவில் மேரிலேண்ட் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து முதுகலை பட்டம் பெற்றார். இதன்பின் அவர் இணைந்தது மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தில்தான். சுமார் 23 ஆண்டுகளுக்கும் மேலாக மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்திலேயே பணியாற்றி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த அனன்யா சிங் என்ற 22 வயது பெண் யுபிஎஸ்சி தேர்வை வென்று நாட்டின் இளம் பெண் ஐஏஎஸ் அதிகாரி என்கிற சாதனை படைத்தார். நாட்டின் உயரிய பதவிகளில் முதன்மையானதாக ஐஏஎஸ் கருதப்படுகிறது. இதற்காக நடத்தப்படும் யுபிஎஸ்சி தேர்வு எனும் குடிமைப்பணித் தேர்வை வெல்வதென்பது சவால் நிறைந்தது. அதிலும் யுபிஎஸ்சி வென்றவர்களில் பெரும்பாலோர் பயிற்சி மையங்களில் பிரத்யேகமாக தயார் ஆனவர்களே. அனன்யா சிங் ஏற்கனவே தனது 10ஆம் வகுப்பில் 96%, 12ஆம் வகுப்பில் 98.25% வென்று அவற்றுக்கான பொதுத் தேர்வுகளில் மாவட்ட அளவில் முதலிடம் பிடித்தவர். பள்ளிப்படிப்பை சிறப்பாக முடித்துவிட்டு டெல்லி சேகராம் வணிகவியல் கல்லூரியில் பொருளியல் எகோனோமிக்ஸ் ஓனோர்ஸ் பாடப்பிரிவில் பட்டம் பெற்றார். சிறுவயதிலிருந்தே குடிமைப்பணி அதிகாரி ஆக வேண்டுமென்று கனவு கண்டார். 2019ஆம் ஆண்டில் யுபிஎஸ்சி தேர்வெழுத சுயமாக தயாரானார். அதே ஆண்டில் நாட்டின் இளம் ஐஏஎஸ் அதிகாரியாக தேர்வாகியுள்ளார். தற்போது மேற்கு வங்கத்தில் பதவி வகித்து வருகிறார். இவருக்கு அடுத்ததாக 2023ஆம் ஆண்டில் மகாராஷ்டிராவைச் சேர்ந்த அன்சார் ஷேக் என்ற 21 வயது இளைஞர் மிக இளம் வயதில் ஐஏஎஸ் அதிகாரி ஆகி சாதனை புரிந்தார். இருப்பினும் இந்திய பெண்களில் அனன்யா சிங்கின் சாதனை இன்றுவரை முறியடிக்கப்படவில்லை. அமெரிக்காவின் பால்டிமோர் நகரத்தில் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டிருந்த ஒரு பெரிய பாலம் சிங்கப்பூருக்கு சொந்தமான சரக்கு கப்பல் மோதியதில் நேற்று இடிந்து விழுந்தது. நீருக்குள் மூழ்கியவர்களை தேடும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து பால்டிமோர் காவல்துறை செய்தித் தொடர்பாளர் கூறியதாவது: படாப்ஸ்கோ ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள பாலம் சரக்கு கப்பல் மோதி இடிந்து விழுந்த சம்பவம் நள்ளிரவில் தெரியவந்தது. இதையடுத்து விரைந்து சென்று அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது கப்பல் மோதியதில் பாலத்தின் ஒவ்வொரு பகுதியாக அடுத்தடுத்து இடிந்து விழும் காட்சிகள் அதில் பதிவாகியிருந்தது. மேலும் இந்த சம்பவத்தின் போது பாலத்தில் ஏராளமான வாகனங்கள் சென்று கொண்டிருந்தன. அவற்றுடன் சேர்த்து டிராக்டர் ட்ரெய்லரும் ஆற்றுக்குள் விழுந்தது. நீரில் மூழ்கியவர்களை மீட்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. படாப்ஸ்கோ ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட இந்த பாலம் கடந்த 1977இல் திறந்து வைக்கப்பட்டது. சுமார் 1.6 மைல் 2.6 கிலோமீட்டர் தொலைவுக்கு 4 வழி பாதையாக உருவாக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் மூலம் $500 பில்லியன் அளவுக்கு வருவாய் ஈட்டியது மிகப்பெரிய சாதனை என்று அகில இந்திய தொழில்நுட்பக் கல்விக் கழகத் தலைவர் ஏசிடி டிஜி சித்தராம் கூறினார். ஆராய்ச்சி, கல்வி, கண்டுபிடிப்புகள், அதற்கான காப்புரிமை பெறுவதில் உலக அளவில் 3வது இடத்துக்கு இந்தியா முன்னேறியுள்ளது. 2023 மட்டும் 80,000 கண்டுபிடிப்புகள் காப்புரிமை கோரியுள்ளன. 2010 இந்த அளவுக்கு இல்லை. தற்போதுதான் அதிக கண்டுபிடிப்புகள் வருகின்றன. அதேபோல் இந்தியாவில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தொடங்குவது 2016 ஆகஸ்ட் 300 இருந்த நிலையில் 2023 $1.25 லட்சமாக உயர்ந்துள்ளது. இந்த நிறுவனங்கள் மூலம் $500 பில்லியன் அளவுக்கு வருவாய் ஈட்டப்பட்டுள்ளது மிகப்பெரிய சாதனையாகும். மேலும் தொழில்நுட்ப வளர்ச்சியிலும் இந்தியா சிறப்பான வளர்ச்சியை அடைந்து வருகிறது. கரோனா காலத்தில் இந்தியாவில் 300 கோடி தடுப்பூசி மருந்துகள் தயாரிக்கப்பட்டு
பாகிஸ்தான் உட்பட 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் வெலிங்டன் இராணுவ மையப் பகுதிகளில் இராணுவ வீரர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளுக்கு பல்வேறு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகின்றன. இவர்களுக்கு சிறப்பு பயிற்சியாக குதிரை சவாரி ஜிம்கானாவில் நடத்தப்பட்டு வருகிறது. குன்னூரில் மவுண்டன் ஜிம்கானா என்ற பெயரில் 50க்கும் மேற்பட்ட இராணுவ அதிகாரிகள் மற்றும் வீராங்கனைகள் கலந்து கொண்ட குதிரை சாகச நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. இதில் குதிரைக்கான ஓட்டப்பந்தயம், 4 ஜம்பிங், ஷோ ஜம்பிங், திரிக் ஜம்பிங், பால் அண்ட் பக்கெட் ரேஸ் உட்பட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன. இதில் குதிரைகளை லாவகமாக இலக்கை நோக்கி செலுத்தி இராணுவ வீரர், வீராங்கனைகள் அசத்தினர். தொடர்ந்து நடைபெற்ற சாகச நிகழ்ச்சியில் நெருப்பு வளையம், ஜீப், இருசக்கர வாகனங்களைத் தாண்டி இலக்கை நோக்கி குதிரைகள் பாய்ந்து சென்றன. குதிரையில் இருந்தே ஈட்டி வீசும் போட்டியும் நடத்தப்பட்டது. வெற்றி பெற்ற வீரர் மற்றும் வீராங்கனைகளுக்கு இராணுவ பயிற்சி முகாம் கமாண்டன்ட் லெப் ஜெனரல் வீரேந்திர வாட்ஸ் கேடயம் மற்றும் பதக்கங்களை வழங்கினார். இன்று 22 கேரட் தங்கம் விலை கிராமிற்கு 35 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் தங்கம் 6250 ரூபாயாகவும் 8 கிராம் தங்கம் 80,000 ரூபாயாக விற்கப்படுகின்றது. இன்று வெள்ளி விலை கிராமிற்கு 30 பைசா அதிகரித்து 1 கிராம் வெள்ளி 80 ரூபாய் 80 பைசாவாக விற்கப்படுகின்றது.